ஆண்டவரே, நம்ம ஒரு நாள் திருப்தி அடைய கூடாது ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்தது போலவே சபையை நீங்க மாற்றுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரே உங்கள் ஜனங்கள் கேட்கும் போது அவங்க இருதயம் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தை எந்த நேரத்திலும் விசுவாசம் அவங்க இருதயத்திலிருந்து திருடக்கூடாது ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே, அவங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்க ஆளுகை செய்ய உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் என் உள்ளத்தினால் தந்து என் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சபை போதும்ன்றீங்க? சபை போதும், இந்த எல்லாம் போதும்பா நம்மளுக்கு. ஒருத்தர் சொல்கிறேன், அம்மா சொல்கிறாங்க போதும் எங்களுக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க இந்த ஜனங்க போதும்? எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னும் வேணும். அல்லேலூயா. மினிமம் சபை ஆரம்பிச்சிருந்து மினிமம் ஜனங்க இருந்தது எவ்வளோ இருந்தது பார்த்தீங்களா? 3000 தான் ஸ்டார்டே ஆயிடுச்சு. எவ்வளோச்சு? 3000 தான் ஸ்டார்டே ஆச்சு. சபை 3000 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இது போதாது நம்மளுக்கு. அல்லேலூயா. நம்ம திருப்தி அடையவே கூடாது. ஊழியத்தில் ஒண்டி நிறைய ராஜ்யத்தில் நாம் திருப்தி அடையவே கூடாது. ஆண்டவர் இன்னும் இதை அதிகமாகும்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதற்கேற்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. எதுவுமே சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இல்லை, நம்முடைய சபை தான் தேவனுடைய ராஜ்யம். சபையில இருந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சபையில தான் ஆண்டவர் சுகமாக்குற வல்லமையை ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. சபையில தான் அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. மரித்து போனவங்களை சபையில தான் ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. சபை தான் அநேகருக்கு சாப்பாடு கொடுக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் சபை தான் உலகத்துக்கு பாதுகாப்பு, தேசத்துக்கு பாதுகாப்பு. சபை தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். சபை தான் ஒரு தூணை ஆண்டவர் நிற்க வைக்க போகிறார். எத்தனோ பேர் சபையை அழிக்க திட்டம் போடலாம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல், அந்த கல்லு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கல்லின் மேல இந்த சபை ஆண்டவர் கட்டி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Thank you Lord. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேதத்திலே முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரம்பணும். ஆண்டவர் சொன்னா என்னை பார்த்து, இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தின் ஆண்டு சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பலுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும். நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்கிறதுனா, பிசாசு ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கிறான். உலகத்துல இருக்கிற தலைவர்கள் ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நாட்கள் வரப்போகிறது, சபைதான், ஆவியானவர் தான் நம்ம தேசத்தை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் பலுகி பெருக வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பலுகி பெருகணும். அதுதான் ஆண்டுடைய ஆசீர்வாதம். பழுகணும், நம்ம பெருகணும், பூமி எல்லாம் நம்ம நிரம்பி இருக்கணும் வேண்டும் என்றுதான் கர்த்தர் முதல் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பூமி நிரப்புகிறது மாத்திரமல்ல, நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றால், இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்யணும்? சபை தான் ஆளுகை செய்யணும்.
நம்ம தான் ஆளுகை செய்யணும். உலகத்தில் பிசாசோ மனிதர்களோ நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது, தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாது, ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். இப்போ இந்த ஒரு ஆசீர்வாதம் ஆதாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சிங்களா? இந்த ஆசீர்வாதம் பலுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொன்ன இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆதாம் வாழ்க்கையில் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினா இல்லைங்களா? ஆண்டவர் நிறைவேற்ற முடியல. ஆண்ட வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பு சகலத்தை ஆண்டு கொள்வா என்று சொல்லிட்டாரு. ஆனா இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறல. நோவா காலத்துல எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. பலுகி பெருகின ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் நோவா காலத்துல யார் இருந்தாங்க? நோவா குடும்பத்தை தவிர எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஆண்டவர். எங்க அந்த வசனம் நிறைவேறல. அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆதாமுடைய வாழ்க்கையில நிறைவேறல. காரணம், அவன் தேவனுடைய சாயலை இழந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது தம்முடைய சாயலை, தம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அவர் போலவே உருவாக்கினார். தேவனுடைய சாயலை மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும். இங்க எப்படி ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறாரு? தம்முடைய, அப்போ தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்தின்படி கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி உண்டாக்கப்பட்ட ஆதாம தேவனுடைய சாயல் போலவே இருந்தான். தேவனுடைய மகிமை அவன் சரீரம் முழுவதும் மூடிக்கொண்டு இருந்தது. தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள இருந்தது. ஆவியான அவனுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருந்தா. தேவனுடைய சகல மகிமையும் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா என்னைக்கு அவன் பழத்தை சாப்பிட்டானோ, என்னைக்கு அவனு கீழ்ப்படியாம போனானோ, அன்னைக்கு அந்த தேவ சாயலை ஆதாம் இழந்து போயிட்டான். இன்னைக்கு சபை தேவனுடைய சாயலை இழந்து இருக்கிறது. தேவனுடைய சாயலை இழந்து போயிருக்கிறது. அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அநேக சபைகளில் ஆவியான உலாவது இல்லை. ஏன்னா தேவனுடைய சாயல் ஆதாம் இழந்து போயிட்டான். ஒரே ஒரு கீழ்ப்படியாமைனால அவன் இழந்து போன உடனே அப்பதான் தெரிந்து 2 பேரும் நிர்வாணம் பண்ண. அவன் இழந்து போயிட்டான். சரி, ஆண்டவர் எப்படி இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைவேற்றுது ஆண்டவர் யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் காயனும் என்ன பண்ணா? தேவனுடைய சாயலா இருந்தானா? இல்லை. ஆபேல் மேல் பொறாமை கொண்டு அவனை அடிச்சு சாகச்சிட்டான். மனுஷனை, தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஆபேலை அவன் சாவச்சிட்டான். பலுகி பெருகு என்று சொன்னாரு, அங்க கூட வாக்குத்தத்தை நிறைவேறல. காயன் ஆண்டுடைய கோபம் காயன் மேல் வந்ததுன்னா ஓடுறான், தப்பிக்கிறது. எங்கன்னா ஓடிடு, என் சமூகத்தை இருக்காத. ஆதாம் ஏவாளை ஏதன் தோட்டத்தை விட்டு ஆண்டு வெளியே துரத்திட்டார், போயிடு. ஏன்னா தேவனுடைய சாயல் இருந்தாதான் ஏதன் தோட்டத்துக்குள்ள அதுமதி, இல்லாட்டி இல்லை, போயிடுங்க, வெளியே போயிடுங்க, நீங்க வரக்கூடாது, துரத்திட்டார். நோவா காலத்தை அப்படியே பார்த்துட்டே வந்தார். யார் இந்த ஆசீர்வாதத்தை யாருடைய வாழ்க்கை நம்ம நிறைவேற்றலாம் பார்த்துனே வந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஜனங்க ரொம்ப கேடுதலாக மாறிட்டாங்க, ரொம்ப மோசமாக மாறிட்டாங்க. நாளுக்கு நாள் பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க, உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கொடூரமாக மாறிச்சு. ஏன்னா இந்த மனுஷனை சிருஷ்டித்தேன்னு சொல்லி ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறார். ஐயா, இந்த மனுஷன் நான் ஏன் உண்டாக்கினேன்னு தெரியல. ஏன்னா நான் தேவனுடைய சாயலை உருவாக்குனேன். ஆனா ஜனங்க பெருகி இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கிட்ட கூட அந்த தேவனுடைய சாயல் இல்லை. நான் தேவனுடைய சாயலை உருவாக்கினப்பா, இப்ப தேவனுடைய சாயல் அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க எழுந்து போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க.
எல்லாம் விபச்சாரத்துக்குள்ளே, வேசித்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாம் கொடூரமா மாறிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மிருகம் போல மாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் தான் இந்த மனுஷனை படிச்சுனா என்ன தெரில என்று சொல்லி ஆண்டவர் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. ஆண்டவர் உள்ள அழுது கொண்டிருந்தார்மா. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த சாயலை இழந்து போயிட்டாங்க, ஜனங்களை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி எல்லாம் நோவா கர்த்தருடைய பால் கிருபை கிடைச்சு நோவா தவிர அவன் குடும்பத்தை தவிர எல்லாத்தையும் ஆண்டு வச்சுட்டாரு. பலுகி பெருகு பூமியை நிரப்புவான்னு சொன்னதே எங்கம்மா போச்சு? வாக்கு தத்துவம் நிறைவேறல. அட்லீஸ்ட் நோவாவுடைய குடும்பத்துலனா இந்த வாக்கு அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்துட்டு 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். என்ன வாக்கு தத்துவம்? நீ பலுகி பெருகி பூமியை நெருப்ப சகலத்தை நீ ஆண்டு கொள்வா என்று சொல்லி அதே வாக்கு தத்துவத்தை நோவாக்கும் குடும்பத்துக்கு கொடுக்குறார். அந்த நிறைவேற்றினாக்கா அவங்க குடும்பம் கூட என்ன ஆச்சு? பாவத்துக்குள்ள போயிட்டு தேவனுடைய சாயல் அங்கேயும் தெரியல. சரி, என்ன பண்றது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் கொடுத்த ஆசீர்வாதம் மனுஷன் மேல் நிறைவேற முடியலையே. இந்த பலுகி பெருகி என்று சொன்னேனே, இது நிறைவேற முடியலையே. ஒரு ஜனம் கொடுக்குள்ள தேவனுடைய சாயல் இல்லையே என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்ம சூஸ் பண்ணலாம், அவன் மூலியமா என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிளெஸிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆபிரகாமே, உன் இன்னத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் சொந்த ஜனங்களை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்டார். ஆதாம் கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. அவன் போகிறது எங்கன்னு தெரியாம கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் தேவனுடைய சாயல் ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே வந்து பேசுறார் ஆபிரகாம் கிட்ட. கூடாரத்தில் வந்து என்ன பேசுறாரு? வானத்து நட்சத்திரத்தை பாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். பூமியில கடல் ஓரத்தில் இருக்கிற மணலை நீ எண்ணிப்பாரு, உன் சந்ததி அப்படியா பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. சொந்த மகனை கூட பலி செய்யறதுக்கு யோசிக்கவே இல்லை ஆபிரகாம். ஆண்டவர் சொன்னதுனால அவன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்க பலியா செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஒரே ஒரு குமாரன், அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அதுவும் 100 வயசுல கிடைச்ச ஒரே ஒரு பையன். எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு இருந்திருக்கும். ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்து ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாமை கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 பேர் தான் எகிப்துக்கு போறாங்க. யாக்கோபும் குடும்பமும் 70 பேர் தான் எகிப்துக்கு போறாங்க. இந்த 70 பேர் லட்சக்கணக்கான ஜனங்களை மாறிட்டாங்க. காரணம் ஆபிரகாம் கீழ்ப்படைந்ததுனால, ஆபிரகாமுக்குள்ள தேவனுடைய சாயல் இருந்ததுனால இவங்க பழைய பெருகினே வராங்க. சரி, ஆண்டவர் இவங்க அப்படியே அந்த ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து இருக்குது. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேல் ஜனங்களா ஒரு பெரிய கூட்டமா மாறிடுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோசை வந்து அவங்க எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, எப்படின்னா இந்த வாக்கு தத்துவம் அவங்களுக்குள்ள நிலைச்சி நிற்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. கானான் தேசத்துக்கு உங்களை போய் ஏன் ஒரு தேசத்தை கொடுக்குறாருன்னா, எகிப்து தேசமே பத்தாது ஜனங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் பழகி பெருகி பூமியை நிரப்பணும். ஆனால் இவங்களுக்கு ஒரு தேசமே இவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. கானான் தேசத்தை கொடுக்கிறாரு. அப்போ பழகி பெருகி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே அழைக்கிறார். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு கறி வேணும், எங்களை சாகடிக்கவா இங்க கொண்டு வந்தீங்க என்று சொல்லி முறுமுறுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாம மோசைக்கு விரோதமா பேசி ஒருத்தரும் கானான் தேசத்துக்குள்ள போல, யோசுவாவும் காலேபும் தவிர ஒருத்தர் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அவங்களுடைய வாழ்க்கையில, இஸ்ரேல் தேசத்தோட ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறல. அது யாருன்னா யோசுவா, காலேப். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைங்க தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க.
அப்போ நிறைவேறிச்சிங்களா அந்த வாக்கு தத்துவம்? ஆனால் வனாந்திரத்தில் எல்லாம் செத்து போயிட்டாங்கம்மா. இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அங்கேயும் நிறைவேறல. பார்த்தாரு, சரி கானான் தேசத்துக்குள்ளே போனாங்களே பிள்ளைங்க, அவங்களனா என்ன பண்ணலாம், இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றலாம், இந்த பலகி பெருகி பூமியை நிரப்பு என்று அந்த பெரிய ஆசிரத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தாரு. அந்த இஸ்ரவேல் புத்திரர்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு விக்கிர ஆராதனை பண்ணி கண்ணுக்குட்டியை உருவாக்கி விபச்சாரம் பண்ணி வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்து அவங்க இன்னும் மோசமாக போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் ஆஸ்வதிக்க முடியாது, ஒரு பெரிய அழிவு வருது, பாபிலோனுக்கு இங்கே அடிமையாக மாற்றிடுறேன்னு சொல்லி கால் பாகம் ஜனத்தை ஆண்டவர் அழிச்சிட்டாரு. பஞ்சத்தினால கொடிய நோயினால் அழிச்சிட்டாரு. மீதி இருக்கிற ஜனங்க வந்துட்டு பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நிறைவேறல. பாபிலோன்ல அடிமையாக போயிட்டாங்க. அவங்களுடைய எந்த உடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற முடியல. அப்ப ஆண்டவர் பார்த்தார், பிதாவாகிய தேவனை பார்த்தாரு, நான் மனுஷனை என்னுடைய சாயலை உருவாக்குன, என்னுடைய சாயல் எங்கப்பா, ஒருத்தருக்கிட்ட கூட என்னுடைய சாயல் இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டாரு. அவர் அழுதுனாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பலியாக செலுத்தி அவங்களுடைய பாவத்துக்காக ரத்தம் செலுத்தி அவங்களுடைய நோய்களுக்காக ரத்தம் செஞ்சு அவங்க இழந்து போன தேவனுடைய சாயலை நான் திரும்பவும் அவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா! அந்த பரலோக தேவனுக்கு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்களுக்காக ஒரு ஜீவ பலியாக, ஒரு தகன பலியாக இயேசு கிறிஸ்துவை நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, நமக்காக மரிச்சாரு, ரத்தம் செஞ்சினாரு, உயிரோடு கூட எழுப்பி அவர் போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தான் உலகத்தை எங்கும் போய் சாட்சியா இருக்க போறீங்க என்று சொல்லி அவங்கள தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. என்னைக்கு தெரியுங்களா தேவனுடைய சாயத்துக்கு வந்துச்சு? அந்த பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் மேலே கூடி இருக்கும் போது, எல்லாரும் ஜபத்தில் உறுதியா தரித்து இருக்கும் போது, எல்லா ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா! வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, எல்லார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா, பலத்த காற்று போல இறங்கினா, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அந்த நாள் தான் தேவன் மனுஷன் எழுந்து போன அந்த சாயலை கர்த்தர் திரும்பியும் தன் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர் மீது அந்த சாயலை திரும்பி கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா! அந்த சாயல் அவங்களுக்குள்ள இறங்கிச்சு. இப்போ ஆண்டவர் சொன்ன பலகி பெருகி பூமி நிரப்பிச்சு. இந்த 12 சீஷங்களை கொண்டுதான் உலகத்துல பெரிய எழுப்புதல் ஆண்டு கொண்டார். பலகி பெருகி பூமியை நிரப்புவாய், நீ சகலத்தை ஆண்டு கொள்வாய் என்று வாக்கு தத்துவம் ஆதாமுக்கு கொடுத்தது எங்க தம்ம நிறைவேறுது? அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நிறைவேறுது, அந்த மேலறையில நிறைவேறுது. அல்லேலூயா, அல்லேலூயா! அப்போ தேவனுடைய சாயலா நாம் மாறும்போது நாமும் அப்படியாக பெருக ஆரம்பிப்போம். இந்த சபை பெருக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கெல்லாம் சபை வேணாம். அல்லேலூயா! மினிமம் நான் கேட்குறது 3000 பேர் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா! 3000 இருந்து சபை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா! அப்போ தேவனுடைய சாயல் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படின்னாக்கா சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமை நீங்க பெறணும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது கடைசி நாட்கள்.
இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக கத்த இந்த சபையில அப்படியே எழுப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன நம்ம விரும்புறாரு? இங்க ஒவ்வொருத்தரும் அப்போஸ்தலரா பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் 12 அப்போஸ்தலராக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்போஸ்தலராக மாற வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க சபையிலிருந்து சாட்சியாக நீங்க எழும்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை வரத்தை பெற்று இந்த இடத்தை விட்டு வெளியே போய் ஊழியம் செஞ்சு. எருசலேம் தான் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எருசலேம்ல தான் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது மாறிக்குப்போம். நீங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள், நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவிய வல்லமை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு நீங்க வெளியே போகும்போது, அல்லேலூயா, பிசாசுகளை துரத்தணும், வியாதியத்தை சுகமாக்கணும். அப்படியே அந்த குடும்பத்தை வந்து எருசலேம் ஆகிய மாரிக்குப்பத்தில் நீங்க வந்து சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் ஆவியானுடைய நிறைவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்போ சில நாட்கள் இருந்தது போல சபை இன்னைக்கு. நேற்று ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அப்போஸ்த காலத்தில் அற்புதம் அடையாளம் இருந்துச்சு சபையில். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற சபையில் அற்புதம் அடையாளம் நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா கூட்டத்தில் ஒருத்தரும் கை எடுக்கல. சரி, பிசாசு ஓட்டுறது சபையில் நீ உங்க சபையில் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தரும் கை எடுக்கல. வியாதி, கேன்சர் சுகமாக வருது, வியாதி முடவன் நடக்கிறது, சத்துப்பொங்கலை உயிரோடு எழுப்புறது, குருவை பாட பார்த்தீங்களா? இல்லையா, பார்க்கல, யாரும் கை எடுக்கல. அப்போ இது சபையே இல்லை. அல்லேலூயா. சபை வந்துட்டு பரிசுத்த ஆவினால ஒவ்வொரு விசுவாசம் நிரப்பப்படும். நீங்க யாரும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் நிரப்பப்படலைன்னா சபைக்கு வருவதே நீங்க லாக்கியே கிடையாது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்துட்டு சபைக்கு பணிவிடைக்காரன் செய்றாங்க இல்லைங்களா? பணிவிடை, சாப்பாடு போடுற வேலை செய்கிறாங்க இல்லையா, சர்ச்சை பெருக்கிறாங்க இல்லையா, பாய் போடுறாங்க இல்லையா, அவங்க கூட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மூணாம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பணிவிடை செய்கிறது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வேலைக்காக. யாருங்க சர்ச்சு பெருக்கிறது, மாய் போடுறது, சாப்பாடு பரிமாறுறது? யார் தெரியுங்களா? அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றாங்கன்னா, அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும், ஞானத்தினால நிறைஞ்சிருக்கணும், நற்சாட்சி, நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்கணும். அவங்க தான் இங்க சர்ச்சு வேலை செய்யணும். நாங்க வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு சர்ச் வேலை வந்துட்டு செய்ய மாட்டாங்க. அப்போஸ்தலர் காலத்தை செய்ய மாட்டாங்க. அவங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தை கேட்கிறது, வெளிப்பாடு கேட்டதுக்கு ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடப்பாங்க. அப்போஸ்தலர் நாட்கள் ஹவுஸ் விசிட்டிங் கூட இல்லைம்மா, பிரேயர் செல் இருந்துச்சு, ஹவுஸ் விசிட்டிங் இல்லை. அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் வந்துட்டு பரிசுத்த ஆவியால் நிரம்பி சபையில எப்பவுமே ஜெபம், 24 ஹவரும் ஜெபம், 24 ஹவரும் ஜெபம். ஆனால் இந்த காலத்தில் சபை வந்துட்டு மூடப்பட்டிருக்குது. சண்டே சர்வீஸ் அது முடிஞ்சிச்சு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் அந்த காலத்தில் நீங்கள் கொரியா தேசத்துக்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் ஒரு சட்டம் என்னன்னாக்கா, 5 மணிக்கு எல்லாரும் ஏஞ்சிக்கணும். 5 மணிக்கு சபையில் வந்து எல்லாரும் தனித்தனியாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். எத்தனை ஹவர்? 3 ஹவர்.
எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடணும், வேலைக்கு ரெடி ஆகிட்டு வந்துடணும். 3 ஹவர் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் உங்கள் வேலைக்கு நீங்கள் போகணும். எங்கே? சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி தான் போகணும். வேலை முடிஞ்சவொடனே நேராக எங்கே வருவாங்க? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு டிவி ஆன் பண்ணி படுத்துக்குவீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கொரியாவில் அப்படி இல்லை. நேராக நீங்கள் வேலை முடிஞ்சவொடனே எங்கே வரணும்? ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சபைக்கு வரணும். சபையில் திருப்பி 3 ஹவர் ஜெபம் முட்டி போட்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக, மாநில குப்பம் ரட்சிப்புக்காக, கொரியார் ரட்சிப்புக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், வியாதியிலிருந்து சுகம் அடையணும், அற்புதம் அடையாளம் நடக்கணும் என்று சொல்லி எப்பவுமே ஜெபம். அந்த ஜெபம் முடிச்ச உடனே அப்போதான் வீட்டுக்கு படுக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. சர்ச்சு வேலை இல்லை, வேலை இல்லையா, சர்ச்சில் தான். வீடு சர்ச் ஆயிடுச்சு. சர்ச்சுன்றது வந்துட்டு ஒரு பாரம்பரியம் காரியம் இல்லை, ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்கள்லாம் எல்லாம் வீட்டில் தங்கியிருந்தாங்க, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்கம்மா, எல்லாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அன்றண்ட தேவையா அன்றண்ட ஆண்டு சந்திச்சிருந்தாரு, எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துச்சு நல்லா. அப்போஸ்தலர் பாதத்தில் வந்து அவங்க நிலத்தை விட்டு எடுத்துன்னு வந்து போடுறாங்க. ஏன் பாதத்தில் வந்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் வந்துட்டு பணத்தை கூட டச் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. கையில் கூட எடுக்க மாட்டாங்கம்மா, அதுக்கொண்டு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, காசு எடுத்துக்கின்னு இதுக்கு செலவு பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, காசு நாங்கள் தொடவே மாட்டோம். டச் கையில் டச்சே பண்ண மாட்டாங்க அப்போஸ்தலர் காசை. அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி தியாகமாக வாழ்ந்தாங்க. வீட்டில் இருக்க சொத்து விற்று, ஆஸ்திய நிலம் விற்று. இதில் அனீனியா என்று அவர் சொல்லிட்டார், சர்ச்சுக்காக நான் எல்லாம் விற்றுட்டு வந்துடுறேன்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாகத்தை என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சுட்டு வந்து பேதுக்கிட்ட சொல்கிறாரு, நான் விற்றுட்டேன், இந்த அமௌண்ட்டு என்ன அப்படின்னு. அவர் பேது சொல்கிறாரு, சாத்தான் உன் இருதயத்தை பண ஆசைனால் நிரப்பி நீ ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிற பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எப்படி நீ போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அடிச்சு கொலை செய்யலாமா? சபையில் இருந்த பரிசுத்த ஆவியான உலாவி கொண்டிருந்தேன். ஏன்னா எப்பவுமே ஜெபம், பிரேயர், எப்பயுமே அந்நிய பாஷையில் பிரேயர் நடந்துனே இருக்கும். அந்த சபையில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம் நிரம்பினே இருக்கும். அந்த தேவனுடைய பிரசனமே அன்னியாவை சாகடிச்சிச்சு. தேவனுடைய பிரசனமே சாகடிச்சிச்சு. யாரும் அங்கே கொலை செய்யல, யாரும் அடிக்கல. தேவ பிரசனமே அவ்வளோ பரிசுத்தாவிங்க சாவிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசனம் அந்த ஆலயத்தில் இருந்தது. உங்களுக்கு எல்லாரும் சபைன்றது வந்துட்டு ஏதோ சண்டே வந்து சர்வீஸ் ஆகுன்னு போயிட்டா என் வேலை முடிஞ்சிச்சுன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். உங்கள் வீட்டை வந்துட்டு ஒரு ஜெப ப்ரேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கணும். அது வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கணும். இயேசு அறியாத ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். அவங்களுக்கு வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லணும். அங்கே ஆண்டவர் அற்புதம் அடையாளம் நடப்பிப்பார், வியாதிகளை சுகமாப்பா, பிசாசுகளை துரத்துவா. அந்த ஜனங்களை இங்கே ஆலயத்தில் வந்து கூட்டி சேர்க்கணும். அல்லேலூயா. இது பாஸ்டர் நான் பண்ணுமா? சர்ச்சில் இருந்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுடைய டியூட்டி பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. குடும்பத்தில் நான் ரேஷன் வாங்கி போகிறது, போட்டால் போடுறேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? என் கடமை அது. என்ன பண்ணுறேன், என் பிள்ளைங்களை பார்க்குறது என் கடமைன்னா சர்ச்சும் அப்படிதான். அது உங்கள் மேலே விழுந்த கடமை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்தது போல சபை மாறணும். எப்பவுமே ஜெபம், சாதாரண ஜெபம் இல்லை, ஆவியிலே அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அந்நிய பாஷை பெறாது இருந்தீங்கன்னா அந்த அந்நிய பாஷை வரத்தை ஆரம்பத்தில் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா இது அந்நிய பாஷை பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஏன் பேசுனேன், எதான் யூஸ்ன்னு தெரில. பேசி பார்த்தேன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒன்றும் நடக்கலை, சரின்னு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப அழுது கெஞ்சி கேட்ட அந்நிய பாஷத்தை விட்டுட்டேன். சபைக்கு போனேன், பெங்களூர் இருக்க ஒரு சபைக்கு போனேன். சபைக்கு போகும்போது அந்த வர்ஷிப் டைம் முடிகிற டைமில் அப்போ வந்துட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்க.
அந்நிய பாஷையில் பேச 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 ஆண்டவர் அப்போ என் பக்கத்தில் ஒரு அம்மா பேசின்னுக்குது. ராமா ஷாக்கா ராபா காபா. ஓ, ஆண்டுடைய வல்லமை என்ன பக்கத்தில் இருக்கிற பேசின்னுக்கிற அம்மா அந்த வல்லமை என்ன தொடுது. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் பேசிக்க அந்நிய பாஷை அந்த பிரசன்ஸ் என்ன தொடுது. அது நம்ம இப்படி பேசிருக்குது, என்ன ஆண்டோடைய பிரசர் என் மேலே இறங்கிருக்குது அப்படின்னு. அப்போ எல்லாம் பேசுறாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடம் முழுசு அப்படியே நிரம்புறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை சபை அப்படியே நிரம்புறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசு யாரு போய் தொடத்துல ஆட்டோமேட்டிக்கா எழும்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு அம்மாக்குள்ள இருந்து பிசாசு அப்படியே வெளியே வந்துச்சு. அப்படியே வெளியே வந்து யாரும் ஜெபம் பண்ணலாமா? அந்த பிசாசு இங்கு ஃப்ரண்ட்ல உட்காந்துங்க. அந்த அம்மா ஓடி போய் அந்த தெருவில் விட்டாங்க. ஏஞ்சி அந்த பிசாசு ஓடிட்டு வந்துருக்கிறான். யாரும் தொடவே இல்லை, யாரும் துரத்தவே இல்லை. அந்த தேவனுடைய மகிமையை அந்த காரியத்தை செய்தது. அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இது பார்த்த உடனே ஆண்டவரே, ஐயோ இந்த நான் மிஸ் பண்ணிட்டேனே ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் இக்னோர் பண்ணிட்டேனே ஆண்டவரே, இன்னிலேருந்து அந்நிய பாஷையில் பேசுகிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 hour காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணாமல் அந்நிய பாஷையில் ஜெபிக்காம நான் வெளியே வர்றதே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பெரிய சபை பால் அங்கிச்சோம். அவர் சொல்கிறாரு, காலையில் ஏஞ்சி 3 hour நான் அந்நிய பாஷை பேசாமல் நான் சபைக்கு வரதே கிடையாது, ஊழியர் செய்யறதே கிடையாது. அப்படி அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி 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 தரிசனம்லாம் சாதாரண ஆயிடுச்சு. அப்போஸ்தல காலத்தில் அற்புதம்லாம் சாதாரணமாயிடுச்சு. பேதுரு போயிட்டு வெளியே வராரு, எல்லாம் காத்துனுக்கிறாங்க. என்னத்துக்கு? பேதுரு நிழல் பட்டு சுகமாகிறதுக்கு. நான் விசுவாசிக்கிறேன் அந்த காலம் இங்கே நடக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வெளியே போகிறது போது ஒரு கூட்டம் காத்திருக்கணும். அல்லேலூயா. அம்மா உங்கள் நிழல் ஆதிய மேலே படட்டும். அல்லேலூயா. உங்கள் கச்சிப்பு கொடுங்கப்பா, உங்கள் ஓடி எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் வச்சிருக்கிற பேக் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்பாக சுகம் உண்டாகணும். அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதம் அடையாளங்களால இந்த சபை நிரப்பப்படணும். அல்லேலூயா. வெறும் பாஸ்டர் மூலியமா அல்ல, உங்கள் மூலியமா கர்த்தர் அற்புத அடையாளங்கள் செய்யணும், வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசுகளை நிறுத்தணும். அப்படி நீங்க வைராகமா மாறணும். அல்லேலூயா. ஏதோ சாதாரண வாழ்ந்துட்டு போகக்கூடாதுமா, ஒரு சாதனை பண்ணிட்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சும்மா போகக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு நான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க இரவில்லாம ஜெபிக்கணும். ஒரு வெறி இருக்கும் பார்த்தீங்களா? யாருன்னா என்ன செஞ்சுட்டா ஒரு வெறி வரும் இல்லைங்களா? அந்த வெறி ஜபத்தில் வரணும். அல்லேலூயா. இல்லை இன்னைக்கு நாள் நான் 3 hour ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணுறேன், 3 hour அந்நிய பாஷை நான் ஜெபம் பண்ணுவேன், என்ன ஆனாலும் விட மாட்டேன். அல்லேலூயா. வியாதி வந்தாலும் விட மாட்டேன், எந்த காரியத்தை எதிர்ப்பு வந்தாலும் சோர்வு வந்தாலும் குடும்பத்தில் யார் எழுப்பினாலும் நான் பேசுறது ஆவில ஜெபிக்கிறது நான் நிற்க வைக்கவே மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இறங்கி வரும். பேசுங்க பேசுங்க பேசுங்க. தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை மகிமை இறங்குகிறது. அந்நிய பாஷை தெரியாத பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது 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 இறங்குகிறது. ஓ ரபா ஹாஷா ஓ ரபா ஹாஷா கதா ரபா கபா அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய சாயல் உங்களுக்கு இறங்கி வரும். தேவனுடைய மகிமை உங்களுக்கு இறங்கி வரும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இறங்கி வரும். நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஓமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது
ஆதாம் எழுந்து போன அந்த தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இறங்கி வந்தோம். எப்படி பிரதர் இது நடக்கும்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ண நடக்குமா? இல்லை, நீங்கள் இரவும் பகலும் நடந்து போகும்போது அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் அந்நிய பாஷை பேசிட்டு வரணும். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது அதுதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆவியில் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். வெளியே போகும்போது அந்நிய பாஷை பேசணும். வண்டி ஓட்டும் போது அந்நிய பாஷை பேசணும். பாத்திரம் கழுவும் போது அந்நிய பாஷையோட ஜெபம் பண்ணணும். எந்த டைமும் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படி ஆவில அப்போஸ்தல காலத்தில் ஆவில ஜெபம் பண்ண 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 அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. வியாதிகள் சுகமாக ஆரம்பிச்சிச்சு. மரித்தவங்களை எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சபையில் இருக்கிறவங்க சும்மாவே இருக்க முடியலம்மா. ஆவினால் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன பண்ண, பிலிப்பை கொண்டு சமாரியை காமிச்சார். சமாரிக்கு போ. அங்கே போனவொடனே பிசாஸ் எல்லாம் அலறுது. ஐயோ, என்னை பார்த்து பிசாஸ் பயப்படுதா, என்னை பார்த்து பிசாஸ் அலறுது வெளியே வருதா, எனக்கு ஆச்சரியம். வியாதிகள் சுகமாகுதா, என் அற்புதம் அடியா நடக்குதா, ஏன் மூலியமா நடக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. பிலிப்பை கொண்டு சமாரியாவே கலக்கிட்டாரு. அப்புறமா உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். அங்கே பிலிப் என்ன சொல்கிறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பேதுருக்கு யோவானுக்கு. இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, வியாதிகள் சுகமாச்சு, அற்புதம் ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வரணும். எதுக்காக? இம்பார்ட்டேஷனுக்காக வரணும். அல்லேலூயா. அப்போ பேதுரு யோவானை வந்து எல்லார் மேலே கை வைக்கிறாங்க. எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த எழுப்புதல் மாரிக்குப்பத்திலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாரிக்குப்பத்துலேருந்து சாம்பியனுக்கு போனோம், சாம்பியன்லேருந்து உரியம் போனோம், உரியத்தில் மாரிக்குப்பத்துலேருந்து குப்பம் போனோம், குப்பத்துலேருந்து என்ன பண்ணோம், இந்த சைடு போனோம், கிருஷ்ணகிரிக்கு போனோம். இந்த இருக்கிற அப்படியே வந்துட்டு பரவணும். எப்படி பரவனாக்கா உங்களுக்கு அல்லேலூயா. நீங்கள் வந்துட்டு பரிசுத்தாவின் வெள்ளமை பெற்று யூதாவையும் சமாரியும் பூமி கடைசி வரைந்தும் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? உங்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது அற்புதம், அடையாளம், சுகம், பிசாசு போகிறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பம் வந்துடும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இங்கே வரீங்க சபைக்கான, உங்கள் குடும்பம் வீட்டில் இருக்குது. உங்கள் பையனோ, உங்கள் பசங்க, உங்கள் பொண்ணோ, உங்கள் கூட பிறந்தவங்களை எல்லாம் இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பரிசுத்தாவின் வல்லமை பெற்று நீங்கள் போகும்போது, ஐயோ என்ன இவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லி உங்கள் குடும்பம் முதலாவது அப்படியே வந்துடும். அல்லேலூயா. இந்த சபை இருக்கிற வண்ணமாக அப்படியே டபுள் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு ஆமோஸ் போது எங்கன்னா லேண்டு தேடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கன்னா லேண்டு தான் பெருசாக வாங்கலை இப்போ. அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா யாருக்கும்? பெரிய லேண்ட் வாங்க போறீங்கம்மா. அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்க தெரியல. அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பம் வந்துடும், உங்க பேர பிள்ளைங்க வந்துடுவாங்க, உங்க சொந்தக்காரர் வந்துடுவாங்க, உங்க சகோதர சகோதரிகள் வந்துடுவாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்துடுவாங்க, உங்க தெரு வந்துடும். இந்த சபையே பத்தாது. அப்பா பாஸ்டர் சொல்வாரு, கூடிய சீக்கிரம் வரப்போதும் பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், ஒரு பெரிய சைட் வாங்கலான்னு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இடம் போதாதாயிட்டுக்குது, இடமே பத்தலையே, சைட்டு வாங்கி எல்லாம் சர்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப குறிப்பு கொடுக்க போகிறேன். விசுவாசிக்குன்னா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை வேணாம் இதே போதும் அப்படின்னாக்கா இதே இருந்துருக்கு. அல்லேலூயா. அல்லே விசுவாசிக்கிற ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யார் கையில் இருக்குதுன்னா உங்க கையில் இருக்குது. அப்போஸ்தலர் பணிந்து ஜபம்தான். அப்போஸ்தலர் 1:14 சொல்லுது, மேல் அறையில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1 சொல்லுகிறது, ஜப வேலை வந்தபோது எல்லாம் அப்போஸ்தலர் கூடி வந்து தேவ ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 5:12 சொல்லுகிறது, எல்லாரும் வந்துட்டு சீஷர்களை கூடி ஒருமித்து ஒரு மனமா ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினாங்க. எல்லாரும் அவங்க ஜபம் பண்ண இடமே எப்படிமா ஜபம் பண்ண இடம் அசைக்கப்படும்? அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவங்க ஜபம் பண்ணின இடம் அசைக்கப்பட்டதான். அல்லேலூயா. எப்படி அசைக்கப்படும்? கர்த்தருடைய மகிமை ஆவில எல்லாம் ஜெபிக்க 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 ஜெபிக்க. நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சை மூடக்கூடாது. அல்லேலூயா.
மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் 3 ஹவர் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும். காலிலேருந்து 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி பாஸ்டர் கொடுப்பாரு. நீங்கள் வந்து அந்நிய பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு 2 பேராக வந்து ஜெபம் பண்ணி போகணும். வந்து கதையெல்லாம் பேசக்கூடாது, எந்த ஒரு கதை இல்லை, வந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் போகணும். ப்ரேயர் எப்பவுமே கண்டினியூஸாக இங்கே இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் அந்த வேலைக்கு எப்பவுமே எரிஞ்சுனே இருக்கணும், அது அமையக்கூடாது. அதே போல் என்னுடைய வீடு ஜப வீடு என்ன போதும். ஆனால் நீங்கள் கல்லர் குகையாக மாற்றிட்டுக்கிறீங்களேன்றார் ஆண்டவர். அப்போ இது என்ன வீடு? ஜப வீடு. அப்போ ஜபம் யார் பண்ணோம்? நீங்கள் தான். விசுவாசிங்க வந்து வாங்க, ஃப்ரீயாக இருக்குது 1 ஹவர் என்ன பண்ணலாம், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. தனியாக உட்காந்துருங்க, தனியாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே, நாங்கள் எல்லாம் வந்து தேர்ஸ்டே சர்வீஸ் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சர்ச்சு ஜெபம் பண்ணிவிடுங்க. ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சர்வீஸ் நடக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹைதராபாத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நானும் பிரதத்தை உள்ளே போயிருந்தோம். சர்வீஸ் எதுவும் நடக்கலை, ஆனால் அங்கங்கே ஜனம் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. கேளுங்க, சர்வீஸ் எதுவும் இல்லை. அது இந்தியாவிலே ஒரு பெரிய சபை, கல்வாரி டெம்பிள். அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லாம் அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணேங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க தனிங்க. ஏன்னா ஆலயம் வந்துட்டு ஜெபம் எப்பவுமே ப்ரேயர் இருக்கமா இங்கே தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம் அப்படியே மூட ஆரம்பிச்சிடும். அற்புதம்லாம் சர்ச்சில் கால் எடுத்து வச்சாலே சுகமாயிடுவாங்க. சர்ச்சுக்குள்ளே கால் வச்சாலே வியாதிகள் போயிடும். சர்ச்சில் கால் வச்சாலே அற்புதம் நடந்துடும். ஐயோ பிரதர், உங்கள் சர்ச்சில் கால் வச்ச அவ்வளோதான் நான் சுகமாயிட்டேன்னு சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சில் கால் வச்ச எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார். அல்லேலூயா. சர்ச்சில் கால் வச்ச என் கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்துட்டார். அல்லேலூயா. சர்ச்சில் கால் வச்ச அண்ணன் எனக்கு அற்புதத்தை செஞ்சுட்டார். நான் திருப்தி இல்லாத வந்துக்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த சபை வந்துட்டு மினிமம் ஆண்டவர் ஜெபம் பண்ண தான் வந்தேன். ஆனால் மினிமம் 3000 பீப்புள் எனக்கு வேணும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆண்டவர். பெரிய சைட்டு வாங்கணும் ஆண்டவர். இதுலேயே நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதுலேயே உட்காரக்கூடாது. நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் வல்லமை, இந்த அந்நிய பாஷை வந்துட்டு பரிசுத்தாவில நிரம்புறது வந்துட்டு ஒரு நாளில் முடிஞ்சிடாதுமா. ஒரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 கர்த்தருடைய அப்போ அதை ஜெபிக்க திடீர்னு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்குள்ள விடுதலை ஆகிட்டுக்கும். அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுவா. உங்கள் உள்ளான மனிதன் பலப்பட்டுடும். ஆவிக்குரிய கண்கள் திறக்க நீங்கள் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களை டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தர் பிரத்யட்சமாக இறங்கி வந்து உங்களோட டைரெக்டாக பேச ஆரம்பிச்சுவார். நீ இந்த சபையில் இருந்து என்ன பண்ணணும் என்று சொல்லி கர்த்தர் பேசுவார். இந்த சபையில் இருந்து என்ன ஊழியம் செய்யணும் பேசுவார். நீங்கள் என்ன பண்ணணும் என்று பேசுவார். கர்த்தர் அப்படியே நேரடியாக இறங்கி வந்து உங்களோட கூட பேச ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு தரிசனங்களை கூட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வாழ்க்கையுடைய திட்டத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்துட்டு அப்போஸ்தலர் நாட்களில் தோரானா 5 books ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அந்த ஒரு புஸ்தகம் தான் இருந்துச்சு. இந்த ஃபுல் பைபிள் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் அதை அந்த தோரான புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி அப்போஸ்தலங்க என்ன பண்ணுனாங்கன்னா தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கெங்கெல்லாம் போட்டுக்குது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அது தியானிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வந்துட்டு அந்நிய பாஷையில் இரவு பகலும் ஜெபிக்கணும். அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். அடுத்தது வந்துட்டு இந்த பைபிள் அதிகமாக நீங்கள் படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் அதிகமாக நீங்கள் படிக்கணும். எப்படின்னா மாம்சத்தில் படிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியில் படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆவியில் படிக்கும் போது கர்த்தர் நீங்கள் பைபிள் திறந்து படிக்க ஆரம்பிக்கிறத உங்களுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடை பார்க்க உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஃபஸ்ட்டு மாறிடும். அல்லேலூயா. உங்கள் மூலிமா உங்கள் குடும்பம் மாறிடும். அல்லேலூயா. உங்கள் மூலிமா உங்கள் தெருவே மாறிடும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் இதுலேருந்து பேச ஆரம்பிச்சிருவார். இந்த வார்த்தை படிக்க நம்புறீங்களா இல்லையோ, இன்றைக்கும் இந்த வசனம் படிக்காமல் தூங்குறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. பைத்தியக்காரன் போல படிப்பேன், ஒரு வெறியாக படிப்பேன். இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் படிச்சேன்னா படிச்சு தீரணும். வெறியாக படிப்பேன். யாரோ எவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க, ஸ்டடீஸ்க்கு இவ்வளோ பேர் புக்ஸ் இவ்வளோ பேர் படிக்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஒரே ஒரு புஸ்தகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியக்காரன் போல படிச்சுனே இருப்பேன். கர்த்தர் பேசுகிற மட்டும் படிச்சுன்னு இருப்பேன்.
நீ ஒரு 2 சாப்டர் படிக்கிறது போகிறதெல்லாம் இல்லை. அப்பர் கணக்காக நீங்கள் பைபிள் படிக்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி அற்புதம் நடந்துச்சு, ஆதியில் இந்த சபை எப்படி இருந்துச்சுமா, ஆதியில் இந்த சபை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மிரக்கல், எவ்வளோ ஈனை, எவ்வளோ காரியம் நடந்துச்சு, அது போல நாங்களும் மாறணும் என்று சொல்லி இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படிச்சுனே வாங்க. இது தியானிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சீஷர். அல்லேலூயா. சீஷங்களா இல்லையா? நீங்கள் சாதாரண விசுவாசிங்களா? ஆண்டவர் பின்பற்றுங்க யாரு? சீஷர். சீஷருங்க தான் அப்போஸ்தலர். புரியல நினைக்கிறேன். சீஷருங்க தான். அப்போ யார் ஆண்டவர் அழைச்சி அப்போஸ்தலர் நியமிக்கிறாரு? சீஷருங்க தானே கூப்பிட்டு அப்போஸ்தலர் நியமிக்க. அப்போ நீங்களாம் யாரு? சீஷர் இப்ப நீங்க யாரு? அப்போஸ்தலர். அப்ப அப்போஸ்தலர் வேலை என்ன? அப்போஸ்தலர் வேலை என்ன? பரிசுத்த ஆவியால் நிரம்பி போய் அற்புதம், அடியாளம், சுகம், பிசாசு ஓட்டது எல்லாம் நீங்க செஞ்சு ஜனங்களை வந்துட்டு இங்க ஆலயத்தை சேர்த்துனே இருக்கணும். இது பத்தாது, இது லேண்ட் வாங்கி திருப்பி அங்க சேர்க்கணும், திருப்பி இன்னொரு லேண்ட் வாங்கி அங்கே சேர்க்கணும், இன்னொரு லேண்ட் வாங்கி அங்கே சேர்க்கணும். அப்படியே நெட்வொர்க் அப்படியே போயினே இருக்கும். எருசலேம்லேருந்து யூதாவுக்கு போச்சு, யூதாவிலேருந்து சமரியாவுக்கு போச்சு, சமயர்லேருந்து வேற ஊருக்கு போச்சு, ஏசியா கண்டத்துக்கு வந்துச்சு. தோமா என்ற ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. பாரு, எங்கேருந்து ஆண்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்துக்கிறார். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வேற தேசத்துக்கு கூட போகலாம். அல்லேலூயா. போயிட்டு அங்கே கூட ஒரு நெட்வொர்க் ஓப்பன் பண்ணலாம். அல்லேலூயா. அங்கே கூட இந்த சபையோட பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய நெட்வொர்க் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனால் இது பண்ணோன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு இரவும் பகலும் ஜபம், ப்ரேயர், ஆவில ஜபிக்கிற ஜபம். நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா இது சாத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஊழியம் செய்ய போற சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியம் செஞ்சு நீங்கள் அங்கே ஊழியம் செஞ்சாங்க. எந்த பிலிப்பு போய் சமரியர் ஊழியம் செஞ்சார். ஆனால் கடைசியில் எங்கே வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு? எருசலேமில் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு. பேதுருக்கும் யோவானுக்கும் சொன்னாங்க, இந்த மாதிரி சமையல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்க வந்து அங்கே வந்து சபை ஸ்தாபிப்பாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை நீங்கள் ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டு உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு சபையை வந்து ஸ்தாபிக்கப்படும். அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அல்லேலூயா. விதர் கூத்திருக்குது அப்போஸ்தலர் ஊழியம். இங்கே வந்து சபை இல்லை, இது நெட்வொர்க் அப்படியே பெருசாக பரவணும். அல்லேலூயா. பூமி கடைசி வரைக்கும் போனோம், இந்தியா முழுசும் போனோம், கர்நாடகா முழுசும் போனோம், தமிழ்நாட்டுக்கு போனோம், ஆந்திராவுக்கு போனோம், அப்படியே பரவினே இருக்கணும். அந்த ஆண்டு சொல்லியிருக்க, பலுகி பெருகி பூமியை நிரப்புவார். நம்ம தேசத்தை நம்ம எப்படி ஆளுகை செய்ய முடியும்னா நம்ம பலுகி பெருகணும். அப்படியே பெரிய இந்த சபை வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்காக மாறி அநேக இடத்துல அப்படியே பரவி அப்படியே பூமி அப்படியே நிரப்பினே வரணும். அல்லேலூயா. 12 அப்போஸ்தலங்க பூமியை நிரப்பிட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. அதே இங்க எத்தனை பேருங்க 12 மேலே இருக்கிறீங்க? அல்லேலூயா. பூமியை நிரப்ப உங்களால முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாமே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ. இன்னும் நிறைய காரியம் இருக்குது, ஆனால் நமக்கு டைம் இல்லை. நம்ம ஜெபி